பிரைஸ் லார்ட். ஜீசஸ் என்மி மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசுவின் 40 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் இன்றைக்கு 19வது நாள். தேவன் இந்த நாளில் உங்களோடு பேசுகிறதான வார்த்தை எசேக்கியேல் 33:11. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்று அவர்களோடு சொல் என்றார். ஆமென். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பேசுகிறதான வார்த்தை இதுதான் பாருங்க. துன்மார்க்கனோட வாழ்க்கையில் அவன் செய்கிற எல்லாம் தப்பாக தான் செய்கிறான். அதனால தான் அவன் துன்மார்க்கன்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் அவன் கூட சாகக்கூடாது, அவன் பிழைக்கணும், அவன் அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிற தேவன் உங்களை என்னை எப்படி விடுவார்? நம்ம இடத்துல இருக்க தப்பிதங்களையும் குறைகளையும் நம்ம பார்க்காம ஆண்டவர்கிட்ட போய் மன்றாடுகிறதுல எந்த பிரயோஜனமுமே இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு சொன்னால், ஆண்டவர் நம்ம எப்பொழுதும் நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்ம மேல் அன்பாக இருக்கிறார். நம்ம எந்த இடத்துலையும் நம்மளை அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோட பேசுகிறதான காரியம் என்னென்னா, உங்களோட பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள்னு ஒரு தடவை சொன்னால் பரவாயில்ல, திரும்புங்கள்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம ஏதோ ஒரு காரியங்களில் தப்பு செய்கிறோம். அப்போ நம்ம எந்த காரியத்தில் நம்ம தப்பு செய்கிறோன்றதை நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் சொல்லுகிறதான தேவ திட்டங்களுக்கு புறம்பாக நம்ம ஏதாவது காரியங்களை செய்கிறோமா அப்படின்னு சொல்லி நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ளணும். ஆண்டவர் நம்மளுக்கு வைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் நம்ம நேர்த்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சுயத்தில் எந்த பிடிவாதங்களும் இருக்கக்கூடாது. சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கிற முடிவு சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் நம்ம இருப்போம். ஏன்னா நான் இது வரைக்கும் கரெக்டாக தான் செஞ்சுருக்கேன், இனியும் நான் கரெக்டாக தான் செய்வேன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஆனால் எல்லா நேரங்கள்லேயும் நம்மளால் பெர்ஃபெக்டான முடிவுகளை நம்ம எடுக்க முடியாது. பெர்ஃபெக்டான காரியங்களை நம்ம பேசவும் முடியாது, சிந்திக்கவும் முடியாது. இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறதான வார்த்தை அதுதான். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நீங்கள் சுயத்தில் பிடிவாதம் பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்க காரியங்களை நீங்கள் விட்டு கொடுங்க. உங்களுடைய சுயத்தில் தோன்ற காரியங்களை நீங்கள் தேவ சமூகத்தில் பிடிவாதமாக கேட்குற காரியங்களை விடுங்க. தேவ திட்டம் என்ன, பிதா அவங்க வாழ்க்கையில் வச்சுருக்க திட்டம் என்ன செயல்பாடு என்ன அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் எதெல்லாம் விட்டு கொடுக்கணும், உங்களிடத்துலேருந்து எதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் காத்துருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த காலை வேளையில் இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். நீங்கள் உங்களோட பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் பொழுது கர்த்தர் உங்களுடைய எல்லா விதமான நுகங்களையும் முறித்து போடுவார். உங்களோட எல்லா காரியங்களும் ஸ்டாப் ஆகி நிற்குதா, உங்களோட பொருளாதாரமாக இருக்கலாம், உங்களோட ஊழிய காரியங்களாக இருக்கலாம், உங்களுடைய குடும்ப காரியங்களாக இருக்கலாம், எல்லா விதமான ஆசீர்வாத தடையாக இருக்கலாம். எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குமானா இந்த காலை வேளையில் கர்த்தர் உணர்த்தும் பொழுது அதை விட்டு கொடுங்க. நாமே விட்டு கொடுக்குறதுனால நம்ம மேன்மையான உயர்வுக்கு தான் போகுமே தவிர நம்ம தாழ்ந்து போவது கிடையாது. நமக்குள்ள இருக்க குணங்களை நம்ம விட்டு கொடுக்குறதுனால நம்ம குறைஞ்சி போக போகிறது கிடையாது. நம்ம தாழ்மையாக போகிறனால நம்ம மற்றவங்களை காட்டி இழிவாக போக போகிறது கிடையாது. தேவன் நம்ம மகிமையாக உயர்த்துவார். மலை மேல் இருக்க பிரகாசிக்கிற பட்டணத்தை போல கர்த்தர் வைப்பார். ஆமென். நம்மை எல்லா இடங்கள்லையும் வைத்து நம்மை அழகு பார்ப்பார். தேவன் நம்ம உயரத்தில் வைத்து நம்மை அழகு பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அப்பொழுது கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களோட கைகளில் வைத்து உங்களை அழகு பார்ப்பார். ஆமென். உங்களை ஆசீர்வதித்து உங்களை எல்லா விதமான உயர்வுகளுக்கும் கொண்டு போய் உங்களோட மேன்மையான வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென். ஜெபிப்போம்மா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலையை நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேலை நீர் உணர்த்துக்கிற காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நாங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்குதோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆண்டவரே எங்களை விட்டு எடுத்து போடுங்க இசப்பா. ஆண்டவரே, எங்களோட ஆசீர்வாதத்தை தடை ஆண்டவரே எதெல்லாம் எங்களுடைய குணங்கள், எங்களுடைய செயல்பாடுகள், எங்களுடைய பிடிவாதங்கள், எங்களுடைய மனுஷிக குணங்கள் எதெல்லாம் வெளிப்படுதோ ஆண்டவரே அதெல்லாவற்றையும் நம்முடைய சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோட ஆவி ஆத்மா சரியை சிந்த ரத்தம் இல்லாத நம்முடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் ஞானமாக இருக்கிறது இல்லை, நாங்கள் எப்பொழுதும் சரியாக செய்கிறது இல்லை. ஆண்டவரே, இந்த காரியங்களை எங்களை விட்டு அப்புறப்படுத்தி போடுங்க. பரிசுத்த ஆவியோட ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்குறோம். பிதா எங்களோட வாழ்க்கையில் வைத்திருக்கிற எல்லா விதமான மேன்மையான உயர்வுகளையும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த காலை வேளையில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் சொல்லி விசுவாசிக்கிறோம். எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் இந்த நாளில் ஆண்டவரே கர்த்தர் எங்களை பலப்படுத்தி
ஆண்டவரே பாலும் தேனும் விடுற நல்ல விசாலமான தேசத்தில் எங்களை கொண்டு போய் விட்டதுக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென்.